இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முக்கிய ஆலோசனை. கையிருப்பில் உள்ள சிலிண்டர்கள் விவரம் குறித்து இன்று மதியத்திற்குள் தெரிவிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். பெங்களூருவில் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு. ஒரு எல்பிஜி சிலிண்டர் வாங்கிய பின் மற்றொரு சிலிண்டர் வாங்குவதற்கான கால இடைவெளியை 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தியது மத்திய அரசு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் விற்பதை தவிர்க்க நடவடிக்கை. வீட்டிற்கு பயன்படுத்தும் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு வழங்குவதை மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $90 கீழ் குறைந்தது. போர் காரணமாக நேற்று $113 வரை உயர்ந்திருந்த நிலையில் சரிவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என வெளியாகும் தகவல்கள் உண்மை அல்ல. வாடிக்கையாளர்களுக்கு SMS மூலம் ஆயில் நிறுவனங்கள் விளக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போரின் தாக்கம் குறித்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஆலோசனை. இலங்கை அருகே ஈரான் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது, மேற்காசிய கடல்வழி தொடர்புகள் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சிக்கல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெறும் என தகவல். ஈரான் இஸ்ரேல் போரால் இந்திய வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. போரை பற்றி விவாதித்தால் பிரதமர் எப்படி பிளாக்மெயில் செய்யப்படுகிறார் என வெளியே தெரிந்துவிடும் என்பதால் விவாதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. அமெரிக்கா ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக G7 நாடுகள் இன்று ஆலோசனை. உலக அளவில் எரிபொருள் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய விவாதம். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதை தடுத்தால் கொடூர தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. மரணமும் நெருப்பும் ஆக்ரோஷமும் ஈரான் மீது பொழியும் என காட்டம். இந்திய தூதரகத்தின் அறிவுறுத்தல் இல்லாமல் ஈரானை விட்டு வெளியேற வேண்டாம் என ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல். தூதரகத்தின் வழிகாட்டுதலோடு ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அறிவிப்பு. ஈரானுடன் ரஷ்யா உறுதுணையாக நிற்கும் என அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடி அறிவிப்பு. தந்தை விட்டு சென்ற பணியை உச்ச தலைவராக முஜ்தபா தொடரவும் வாழ்த்து. திருச்சி மலைக்கோட்டை மாநகருக்கு நாளை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெறும் விழாவினில் பங்கேற்று அரசு திட்டங்களை தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் NDA கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்று திருச்சி வருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். பொதுக்கூட்டம் முடிந்து NDA கூட்டணி தலைவர்களோடு தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவேக தலைவர் விஜய் இன்று CBI விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என தகவல். விஜயின் கோரிக்கையை ஏற்று இன்று ஆஜராவதிலிருந்து CBI விலக்கு.
தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் கேரள ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஸ்ருத் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை இனி எந்நாளும் திமுக தான் ஆளும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தந்தை பெரியார் கூறியதை நினைவில் வைத்து நமது பயணம் தொடர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் தந்தை பெரியார் 1971 தேர்தலின் போது சொன்னதை நினைச்சு பார்க்கிறேன். திமுக ஆட்சி தொடர்ந்தாதான் தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். இப்பவும் தந்தை பெரியார் சொன்னதை மனசுல வச்சு நம்முடைய பயணத்தை தொடரணும். தமிழகத்தில் அதிகரிக்கும் கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வலியுறுத்த. எங்கும் கொலை, எப்போதும் கொலை நடப்பதால் நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் எனவும் காட்ட. பாஜக ஆளும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் ஆளுநர் மூலம் குடைச்சல், நீட் தற்கொலை, இடி, சிபிஐ ரெய்டு மட்டும்தான். நமக்கு நோ சொன்ன டப்பா என்ஜின் டபுள் என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்போதும் நோதான் சொல்லும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள், நோ சொல்லக்கூடிய நமக்கு கொடுப்பதெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். பீகார் போல் தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக முயற்சி. எத்தனை ஏவல் அமைப்புகளை ஏவி விட்டாலும் தமிழ்நாட்டில் உங்க பாட்சா பலிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம், ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாட்சா பலிக்கவே பலிக்காது. நடக்க இருக்கிற தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் 2026 தேர்தல். அதிமுகவை டெல்லியில் அடமானம் வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். முகமூடி போட்டுக்கொண்டு காவி கூட்டம் நம்மை விழுங்க நினைப்பதை கருப்பு சிவப்பு கூட்டம் விரட்டி அடிக்கும் எனவும் ஆவேசம். டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையாக கிடக்கிறாரு. அமைச்சர் கே.என். நேரு தலைமையில் திருச்சியில் பிரம்மாண்டமாக நடந்த திமுகவின் 12வது மாநில மாநாடு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன். மார்ச் 17ஆம் தேதி ஆஜராகுவேன் என கூறியுள்ளார். பாஜக மாநில செய்தி தொடர்பாளர், தேர்தல் மாநில பணிக்குழு நிர்வாகி உள்ளிட்ட பொறுப்பில் இருந்து ஏஎன்எஸ் பிரசாத் விடுவிப்பு.
விஜய் பாஜக கூட்டணி இணைய வேண்டுமென அறிக்கை வெளியிட்டதால் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நடவடிக்கை. அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியாமல்லாம் இருந்த காலங்கள் கடந்த காலங்களில் உண்டு. குறிப்பாக 2021 சொல்லலாம். ஆனால் இப்போது ரொம்ப முன்னுதாரணமாக முன்பே எல்லா ஏற்பாடுகளையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரான தளபதி செய்திருக்கிறார். ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஓரிரு நாட்கள் சுமூகமாக முடியும். தொடர்ந்து பணியில் இருப்பதால் ஓரிரு நாட்கள் தாமதமாகலாம். ஆனால் அனைத்தும் சிறப்பாக முடிந்து உங்கள் முன் வந்து சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் மார்ச் 12 மற்றும் 13 வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கணிப்பு. நாம் செய்த சாதனைகளை கூறி மக்களிடம் ஓட்டு கேட்டாலே போதுமானது. மக்களுக்கு எந்த நிலையிலும் துணை நின்றுள்ளோம் எனவும் புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் பேச்சு. மக்களை பொய் சொல்லி ஏமாத்தி எதுவும் செய்ய சொல்லல, உண்மையை சொல்லுங்க. நம்ம எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. நம்ம பிரதமர் மோடியோட சாதனைகள் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத, இந்த மாநிலத்திற்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறதையும் சொல்ல போறோம். இந்த மாநில அரசு நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம். நம்ம இந்த தேர்தலில் ஜெயிச்சா என்னென்ன இந்த பகுதி மக்களுக்கு செய்ய போறோங்கிறதையும் சொல்ல போறோம். இது வெறும் பல நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட புரியுற மாதிரி சொல்லி படிச்சு காட்டி சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஓட்டுங்க. தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. சுமார் 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடு. இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை வரை அவகாசம். மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நீட் நுழைவுத் தேர்வு நடத்த திட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 17, 19ஆம் தேதிகளில் VIP பிரேக் தரிசனம் ரத்து. 17ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம், 19ஆம் தேதி உகாதி ஆஸ்தானம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதால் தேவஸ்தானம் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜயுடன் அரசியலில் இணைந்து செல்வது குறித்து காலம்தான் தீர்மானிக்கும். தவேகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் விமல் பதில். டைம்ல நல்லா பார்த்து பேசி பழகிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். அது காலம்தான் தீர்மானிக்கும்.